நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த சாஸ் டிசைன்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ். இதை நான் ஃபிக்மாவில் தான் பண்ணேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க ஃபிக்மா ப்ரோட்டோடைப்போட பவர். இந்த வீடியோவில் ஃபிக்மா ப்ரோட்டோடைப்பில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே நான் கவர் பண்ணி சொல்லித்தரேன். சொல்லி கொடுத்துட்டு பிறகு டிசைனர்ஸ் வந்து காமனாக ஒரு 6 இன்ட்ராக்ஷன்ஸ் தினமுமே யூஸ் பண்ணுவாங்க அவங்க டே டு டே டிசைன்ஸில். அதில் என்னென்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என் யூடியூப் சேனல் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட் எனக்கு லைக் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. செகண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சேர்ந்து அவங்களும் கற்றுக்கிறதுக்கு. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ டிசைன் டேப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோட்டோடைப் டாபிக் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ப்ரோட்டோடைப் தான் கற்றுக்க போகிறோம். ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டிவைஸும் காமிக்குது. இது வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு டிசைன் பண்ணிட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிவைஸ் வரும். அது ஒரு மாக்கப் வருவீங்க, அதோட கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஆப்பிள் வாட்ச் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட மாக்கப்ஸ் வரும். இங்கே இருக்கிற எல்லா டிவைஸுக்குமே மாக்கப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கரண்ட்லி எந்த ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதோட கலர் என்ன கலரில் வச்சுக்கலாம், அந்த பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு அது க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். சில பேர் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு வந்து பிராண்ட் கலர்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளோஸ். இப்போ நம்ம நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்குமா, ஸோ அதுக்கு வந்து நம்ம எது ஃப்ளோ 1, எது ஃப்ளோ 2, எது ஃப்ளோ 3 நம்ம இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லையா, இதில் ஃப்ளோவாக மாற்றணுன்னா இங்கே வந்து ஸ்டார்டிங் பண்ணு கொடுத்திங்கன்னா இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ளோ 1 அப்படின்னு சொல்லிட்டு. நான் தப்பாக போட்ட இங்கே இருக்கக்கூடாது, எனக்கு இதில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம், ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ இதுதான் கைஸ் ப்ரோட்டோடைப்பு. அண்ட் இப்போது ஒரு இன்ட்ராக்ஷனில் இருக்க எல்லா செட்டிங்ஸும் நம்ம பார்த்துலாம் வாங்க. இப்போ நீங்கள் ஹவர் பண்ணும்போது ஒரு சர்க்குலர் நாட் வருதா, இதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் நேரம் வரும். இது ஒரு பக்கம் தான் வரும், எல்லா பக்கமே வரும், எல்லா பக்கமே வருது பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் நேரம் வச்சு நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணுமோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண பிறகு இந்த டயலாக் பாக்ஸ் பாப் ஆகும். ஃபர்ஸ்ட்டாக ஒரு ட்ராப் டவுன் மெனு இருக்குல்ல, அது வந்து என்ன தெரியுமா, யூசர் எந்த மாதிரியான இன்புட் கொடுத்தா இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கணுன்றது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அது என்ன மாதிரி இன்ட்ராக்ஷன்லாம் இருக்குன்னா ட்ராக் இருக்குது, கேம் கீபேட், நீங்கள் என்ன கீ செட் பண்ணீங்களோ அந்த கீ ப்ரெஸ் பண்ணாங்கன்னா யூசர்ஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் மவுஸ் சென்டர் ஆகும்போது, லீவ் பண்ணும்போது, டச் டவுன், டச் அப், இதெல்லாம். அண்ட் இங்கே வந்து கடைசி ஆஃப்டர் டிலேவும் இருக்குது. நம்ம வந்து டேப்னே இப்போ வச்சுக்கலாம். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இங்கே வரணும், அதுதான் நம்ம மெயின் மேட்ருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எங்கே நேவிகேட் ஆகுதுன்னா இந்த ஆரோ எங்கே கனெக்ட் ஆகிருக்கோ அந்த ஸ்க்ரீனுக்குன்றது அதுவே ஸ்பெசிஃபை பண்ணிச்சு. ஸோ அதுதான் அது. அனிமேஷன் வந்து எந்த மாதிரியான அனிமேஷன், இன்ஸ்டண்ட்டாக வேணுமா, இல்லை டிசால்வ் பண்ணி டக்குன்னு வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு போகணுமா, இல்லைனா மூவ் இன் மூவ் அவுட், புஷ் அண்ட் புஷ் அவுட், இதில் வந்து காமனான ட்ரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு பேர் சொல்லும்போதே தெரியுது, ஸ்லைட் இன் ஸ்லைட் அவுட்டாக என்னென்னு உங்களுக்கே தெரியும். இதுதான் இங்கே புதுசான ஆப்ஷன், ஸ்மார்ட் அனிமேட். ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்தீங்கன்னா இங்கே இன்னொரு ட்ராப் டவுன் மெனு ஓப்பன் ஆகும். அது வந்து ஈஸ் இன் ஈஸ் அவுட், ஈஸ் இன் அண்ட் அவுட் இதெல்லாமே இருக்கும். ஏன்னா இந்த கஸ்டம் ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கிராஃப் நீங்கள் செட் பண்ண அந்த பவுன்சினஸ், அந்த டேம்பிங், அந்த மேஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே ட்ரான்ஸ்லேஷன் ஆகும். ஸோ அதுக்கு தான் கஸ்டம் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களே டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. நானே கஸ்டமைஸாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டம் ஸ்ப்ரிங் கொடுத்து இந்த கிராஃப் நீங்கள் மேனுவலாக செட் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக ப்ரோட்டோடைப் இருக்கிற எல்லா செட்டிங்குமே. ஸோ இப்போ வாங்க நம்ம காமனாக யூஸ் பண்ணுற 6 இன்ட்ராக்ஷன்ஸ் என்னென்னதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் கைஸ் ரொம்ப பேசிக்கான இன்ட்ராக்ஷன், கிளிக் இன்ட்ராக்ஷன். இதில் வந்து யூசர் ஒரு பட்டனை கிளிக் பண்ண உடனே இன்னொரு ஸ்க்ரீனுக்கு எப்படி ட்ரான்சிஷன் ஆகுதுன்றதை நம்ம எப்படி ப்ரோட்டோடைப் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த யூசர் பட்டன் கிளிக் பண்ண உடனே எந்த ஸ்க்ரீனுக்கு ட்ரான்சிஷன் ஆகுதோ அந்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டன் கனெக்ட் பண்ண உடனே இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுமா, அந்த டயலாக் பாக்ஸில் இன்புட் வந்து கிளிக்னு கொடுத்துட்டு அனிமேட் வந்து இன்ஸ்டன்ட் கொடுக்காம ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துட்டு ஈஸ் அண்ட் நாட்னு கொடுங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான செட்டிங். நீங்கள் இன்ஸ்டன்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஈஸ் அண்ட் நாட் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன ஃபேட் இருக்கும் அதில், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுதான் கைஸ் பேசிக்கான கிளிக் இன்ட்ராக்ஷன். செகண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து ஹவரிங் இன்ட்ராக்ஷன். இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்ட்ராக்ஷன். இது வந்து மோஸ்ட்டாக சாஸ் இல்லை வெப்சைட் டிசைன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நான் கொடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பட்டன் டிசைன் பண்ணிட்டேன். அந்த டிசைன் பண்ண பிறகு அது காம்பனண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அது காம்பனண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, அந்த எலமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே மாஸ்க்கு பக்கத்தில் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது காம்பனண்ட்டாக மாறிடும். காம்பனண்ட்டாக மாற பேர் அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ஒரு டைமண்ட்குள்ள ப்ளஸ் இது இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வேரியண்ட் ஆகும். அந்த வேரியண்ட்டில் வந்து நீங்கள் கலரை வந்து டார்க் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஆரோவை ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பிரைட்டர் ஷேடாக கொடுத்துருங்க. இதை முடிச்சு பிறகு அந்த 2 பட்டனையும் நீங்கள் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்க பட்டன் வந்து கீழேக்கு கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுங்கள். அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும்ல, அதில் வந்து நீங்கள் இன்புட் வந்து வைல் ஹவரிங்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் சேஞ்ச் டூன் தான் இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் சேஞ்ச் டூன் மாற்றிக்கோங்க. மாற்றின பிறகு கீழே வந்தீங்கன்னா ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துட்டு ஈஸ் இன் ஆர் ஈஸ் இன் அவுட், இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹவர் ஆகும். இதுதான் ஹவரிங் இன்ட்ராக்ஷன் கைஸ். தேர்ட் இன்ட்ராக்ஷன் வந்து
ஆஃப்டர் டிலே இன்ட்ராக்ஷன். ஆஃப்டர் டிலேவை யூஸ்வலாக எதுக்கு திரும்ப யூஸ் பண்ணுவாங்க? ஒரு ஆக்ஷனை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஆக்ஷனை லூப் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 2 எலமெண்ட்டையும் நான் இந்த பட்டன்லேயே ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்களா, ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஹைட் பண்ண பிறகு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பட்டனை காம்பவுண்டாக மாற்றிட்டு ஒரு வேரியண்ட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண பிறகு அந்த வேரியண்ட்டில் ரிஃப்ரெஷ் ஹைட் பண்ணுறதுக்காக அதை மேலே தள்ளிட்டு அதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ண பிறகு கீழே இன்னும் 2 எலமெண்ட் வச்சிருந்தல ஹைட்டில், அதோட ஒப்பாசிட்டி அதிகப்படுத்திட்டு மேலே கொண்டு வந்து வச்சுட்டு பட்டனோட ஓவரால் கலரை மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் இந்த காம்பவுண்டை ப்ரோட்டோடைப் பண்ணணும்ல, ப்ரோட்டோடைப் பண்ணும்போது மேலே இருக்க பட்டன் வந்து கீழே கனெக்ட் பண்ணிட்டு அதோட இன்புட்டில் வந்து நீங்கள் கிளிக்குன்னு கொடுங்க. கிளிக்குன்னு கொடுத்த பிறகு ஸ்மார்ட் அனிமேட் ஈஸ் அவுட். செகண்ட் பட்டனை மறுபடியும் ஃபர்ஸ்ட்டில் கனெக்ட் பண்ணும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட இன்புட்டில் வந்து நீங்கள் ஆஃப்டர் டிலேன்னு கொடுக்கணும். ஆஃப்டர் டிலே வந்து கடைசி ஆப்ஷன் ஆஃப்டர் டிலே. அதை நீங்கள் கொடுத்தோடனே கீழே வந்து எத்தனை மில்லி செகண்ட்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் 2000 மில்லி செகண்ட்னு கொடுங்க. கொடுத்த பிறகு ஸ்மார்ட் அனிமேட் ஈஸ் அவுட். அவ்வளோதான், சிம்பிளான அனிமேஷன் கைஸ். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆன பிறகு டக்குன்னு ரிஃப்ரெஷ் பட்டன் வந்துடும். ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் ட்ராக் இன்ட்ராக்ஷன் கைஸ். இது வந்து ஸ்லைடர் மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு காமனாக யூஸ் பண்ணுற இன்புட். இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அந்த ரெக்டாங்கிளை ஃப்ரேமாக மாற்றிட்டேன். மாற்றின பிறகு அது உள்ள ஒரு ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் போட்டு அதை ஃபுல்லாக சைஸ் கம்மி பண்ணிவிட்டு அங்கே வந்து 2 ஐக்கான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து லோ வால்யூம் ஐக்கான், ஒன்று வந்து ஹை வால்யூம் ஐக்கான். ஹை வால்யூம் ஐக்கானில் வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு ஹைட் பண்ணிட்டேன். இது காம்பனண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு ஆட் வேரியன்ட் கொடுங்க. ஆட் வேரியன்ட் கொடுத்த பிறகு அந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிளை ஃபுல் சைஸுக்கு கொண்டு வந்துட்டு அந்த லோ வால்யூமை வந்து ஹைட் பண்ணிவிட்டு ஹை வால்யூமை வந்து ஒயிட் கலரில் மாற்றிட்டு ஒப்பாசிட்டி அதிகப்படுத்திடுங்க. இதை நீங்கள் ப்ரோட்டோடைப் பண்ணும்போது இன்புட்டில் வந்து நீங்கள் ஆன் ட்ராகன் கொடுங்க. கொடுத்த பிறகு சேஞ்ச் டூன் தான் வரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி வரலன்னா நீங்கள் சேஞ்ச் டூன் கொடுத்துக்குங்க. கொடுத்த பிறகு ஸ்மார்ட் அனிமேட் ஸ்லோன்னு கொடுத்துருங்க. இதே செட்டிங்கை வச்சு கீழே இருக்க வேரியண்ட்டை மேலே இருக்க வேரியண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்க. இப்போ ப்ரெசென்ட் பண்ணி பாருங்க, ட்ராக் அனிமேஷன் சூப்பராக ஒர்க் ஆகும். ஃபிஃப்த் ஒன் வந்து ஸ்க்ரோல் இன்ட்ராக்ஷன். இந்த இன்ட்ராக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, சில வெப்சைட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோ டு டாப்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் பண்ணிட்டு டாப் ஆஃப் த பேஜுக்கு போய்டும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இன்ட்ராக்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 3 கார்டு டிசைன் பண்ணி வச்சுட்டேன். 3 டிசைன் பண்ணிட்டு இந்த 3த்தையும் குரூப் பண்ணிட்டு மொத்தமாக ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரேமை வந்து இந்த கார்டுக்கு ரீசைஸ் பண்ணிட்டேன். ரீசைஸ் பண்ணோடனே ப்ரோட்டோடைப் செட்டிங் போனீங்கன்னா ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஹாரிசான்டல் ஸ்க்ரோலிங்னா ஹாரிசான்டலில் கொடுங்க, வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங்னா வெர்டிக்கல்னு கொடுங்க. கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ரோல் டு பட்டன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் தேர்ட் கார்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணோடனே என்ன ப்ரோட்டோடைப் திரும்ப கொடுக்கணும், இன்புட் வந்து ஆன் கிளிக், அதுக்கப்புறமா இந்த நேவிகேட் டூ அப்படிலாம் வரும்ல, அது வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டூன்னு கொடுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் டூன்னு தான் வரும். ஓகே, ஸோ வந்த பிறகு இன்ஸ்டன்ட் தான் இருக்கும், ஆனால் ஆனிமேட் நீங்கள் கொடுங்க. கொடுத்த பிறகு இங்கே வந்து ஸ்லோன்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிளான இன்ட்ராக்ஷன். இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஸ்க்ரோல் ஆகும் கைஸ். 6th லாஸ்ட் இன்ட்ராக்ஷன் என்னென்னா ஓவர்லே இன்ட்ராக்ஷன். இந்த இன்ட்ராக்ஷன் மோஸ்ட்டாக எதுக்கு திரும்ப யூஸ் பண்ணுவாங்க, நம்ம மொபைலில் இருக்க ஹேம்பர்கர் மெனுவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா ஆர்டர் கன்ஃபர்மேஷன், பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பாப்அப்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, ஸ்க்ரீன் டிசைன் தனியாக பண்ணிவிட்டு பாப்அப்ஸ் தனியாக டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இந்த கன்ஃபார்ம் ஆர்டர் பட்டன் வந்து ஃபர்ஸ்ட் பாப்அப்க்கு கனெக்ட் பண்ணும்போது என்ன ப்ரோட்டோடைப் செட்டிங் கொடுக்குறேன்னா, இன்புட் வந்து ஆன் கிளிக்குன்னு கொடுத்துக்குங்க. கொடுத்த பிறகு இந்த நேவிகேட்டுன்னு இருக்கா, அதை நீங்கள் ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் ஓவர்லேன்னு கொடுங்க. இந்த ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்த பிறகு கீழே வந்து எந்த பொசிஷனில் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகணும்னு கேட்கும். அந்த பொசிஷன் வந்து சென்டர்னு கொடுங்க. கொடுத்த பிறகு இந்த செக் பாக்ஸ் இருக்குல்ல, க்ளோஸ் அண்ட் கிளிக்கிங் அவுட் சைன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீழே இன்னும் செக் பாக்ஸ் இருக்குல்ல, ஆட் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு, வேணும்னா நீங்கள் கொடுத்துக்க, வேணும்னா நீங்கள் விட்டுடலாம். அந்த ஃபர்ஸ்ட் பாப்அப்க்கு வேறு ஏதாச்சும் ஸ்க்ரீன்ஸ் நேவிகேட் பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்ன தெரியும் பண்ணணும், ப்ரோட்டோடைப் செட்டிங் போயிட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண பிறகு அது வந்து ஸ்வாப் ஓவர்லேன்னு கொடுங்க. இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த 6 இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ண இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த ஃபைலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த 6 இன்ட்ராக்ஷனுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 6 இன்ட்ராக்ஷன்ஸ் தான் கைஸ் காமனாக ஃபிக்மாவோட ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன். அண்ட் இந்த பேசிக் நீங்கள் ஸ்ட்ராங்காக டெலே போதும் அட்வான்ஸ் இன்னும் ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப் வீடியோ வேணால் மறக்காம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். அவங்களும் உங்களோட சேர்ந்து கற்றுப்பாங்க. அண்ட் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். சியர்ஸ், என்ஜாய்.